வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் பச்சை கறி செய்ய போகிறோம். அதுக்கு இங்கே பெரிய சைஸாக ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கோம். நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா கட் பண்ணி இந்த மேலே இருக்க இந்த ஸ்கின்னை இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு சிலர் முருங்காவை ஃபுல்லாகவே இந்த தோல் ஃபுல்லாகவே ஸ்க்ராப்பரை வச்சு சீவி எடுத்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. சும்மா அப்படியே ஒரு கட் பண்ணிவிட்டு பிடிச்சி இழுத்திங்கனாவே இந்த நார் மாதிரி இருக்கிறது ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக அந்த நாரை நம்ம இழுத்து எடுத்துட்டோம். இப்போது ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தையும் அதே பாட்டில் போட்டுக்கலாங்க. டிஷ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கையை சோப் போட்டு கை கழுவ மறந்துடாதீங்க. இங்கே 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும். அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் கூட குறைய சேர்த்திக்கோங்க. தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் அதே பாட்டில் சேர்த்திடலாங்க. இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்கலாம். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாம், மூழ்கிற அளவுக்கு சேர்த்திக்கிட்டா போதும். இப்போது இது மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. அப்புறம் ஒரு சில்லு தேங்காய். இந்த சீரகமும் தேங்காயும் நல்ல மையாக அரைச்சிக்கணும். தண்ணி கம்மியாக ஊற்றி மையாக அரைச்சிக்கணும். தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல நைஸாக அரைச்சிருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் இங்கே ஹிமாலயன் பிங்க் சால்ட் சேர்த்திருக்கேன். நார்மல் சால்ட்டு கூட சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சீரகமும் இதில் சேர்த்திடலாம். நம்ம அரைச்ச தேங்காயை ஊற்றிட்டோம். இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். இது பாட்டுங்கிறதுனால நம்ம என்ன தான் ஸ்லோ பண்ணாலும் அது ஹீட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திடலாம். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். கூடவே 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகட்டும், ரொம்ப டார்க்காக ஆக வேண்டாம்.
வெங்காயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதுங்க. இப்போது இதில் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கலருக்காக தான் சேர்க்குறோம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம குழம்புல கொட்டிடலாம். டேஸ்டியான முருங்கைக்காய் பச்சைக்கறி தயாராகிடுச்சுங்க. இந்த முருங்கைக்காய் பச்சைக்கறி பார்த்திங்கன்னா சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த முருங்கைக்காய் பச்சைக்கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.